வேணாம். உங்களுக்கு கேக்க நகர் தெரியுமா? நாளைக்கு காலையில 9 மணிக்கு அங்க இருக்கிற ஆந்திரா பேங்க் மேனேஜர் சம்பத்துக்கிட்ட இந்த சீட்டை கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு கவர் கொடுப்பாரு. இருந்தாங்க. பாரு சீதா பாரு, இந்த சீட்டை கொண்டு பேங்க்ல கொடுத்தா அடி அடின்னு அடிச்சு தூக்கி வெளியில போட்டுருவாங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏய், சொன்னதை செய். இந்த துப்பாக்கியை பார்த்தாலே உதறுதுடா. சரி வாடா போலாம். நீ போடா போடா. நீயே போடா ப்ளீஸ்டா. இங்க வாப்பா. வா. என்னது? இந்தா. சார், நீங்க கொடுத்த சீட்டை பார்த்தது மேனேஜர் எதுவும் பேசாம இந்த கவரை கொடுத்தாரு சார். இங்க பாருங்க, என்னுடைய வேலையெல்லாம் நீங்க செய்யணும்னா உங்களுடைய கவனம் எல்லாம் சிதறக்கூடாது. உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைய இருக்கு. இந்த படத்தை வச்சு உங்க ஆசை என்ன நிறைய. ஹலோ, அப்படியே எனக்கு ட்ரெஸ் வாங்கி நான் அக்பர் பேசுறேன். அட, ஹீரோ மாதிரி ஆயிட்டீங்க. எல்லாம் உங்களாலதான் சார். தாஸ் எங்க? கீழே ஆட்டோவை பார்க் பண்ணிட்டு இருக்கான் சார். ஓஹோ, நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யணும். நல்லாவே ஃபாலோ பண்றேன். உங்களுக்கு ஸ்டேடியம் பக்கத்துல இருக்கிற பெரியமேடு மசூதி தெரியுமா? அங்கே புறாக்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு தலையில தொப்பி வச்சுக்கிட்டு ஒருத்தன் இருப்பான். அவன் பேரு மன்சூர். தம்பி, ஹலோ, இந்த லூஸ் யாரா? கூப்பிட்டு அவமாட்டு போன் பேசுறான். சரி, சரியான லூஸ் மாதிரி இருக்காண்டா. மாங்காமடையா சரியான மாங்காமடையா. மன்சூருங்கிறது நீங்களா சார்? என்ன வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டேய் மச்சான், இவனை பார்த்தா தீவிரவாதி மாதிரி இருக்குடா. எனக்கு அதே பயம்தான்டா. ஜாக்கிரதையா கொண்டு போங்க. ஓகே, கிளம்புங்க. குதாபி சார். மன்சூர்,
டேய் பேங்க்ல கொடுத்த அந்த சின்ன கவர்லயே அவ்வளவு பணம் இருந்தது. இதுல எவ்வளவு இருக்குதோ? எவ்வளவு இருந்தா நமக்கு என்னடா? டேய் டேய் திறந்து பாப்போம். முன்னால பார்த்து ஓட்டுறா ஓடா. சாமி. அவசரப்படாதீங்க. டேய், இதுல இருக்கிற பணத்தை நம்ம 4 பேர் சமமா பிரிச்சுட்டு இந்த ஊரை விட்டு நம்ம வெளியூர் எங்கயாவது போய் செட்டில் ஆயிடலாம்டா. நம்மளதான் வாழ்க்கையில செட்டில் பண்ணணும்னு சொல்லிருக்காருலடா. என்னடா பண்றது? அவர் எப்ப செட்டில் பண்ணுவாரோ இந்த பணத்தை எடுத்தா நம்ம இப்பவே செட்டில் ஆயிடலாம். பாவண்டா, நம்ம இந்த பணத்தை எடுக்க வேண்டாம்டா. என்ன பாவண்டா, அவ கோடி கணக்குல பிசினஸ் பண்றா. இந்த லட்சம்லாம் ஒரு சாதாரண ஓபன் பண்றேன். ஓபன் பண்றா. ஓம் காளி ஜீம் காளி. டேய் இவன் பிசினஸ் மேன் இல்லடா. துப்பாக்கிய பாக்கும்போது இவன் தீவிரவாதி மாதிரி தெரியுதுடா. வாங்கடா போய் தெரிஞ்சுக்கலாம். என்ன இது? சூட்கேஸ். ஜோக்கெல்லாம் வேண்டாம், நாங்களே பெரிய ஜோக்கர் தான். அது தெரிஞ்சது தானே. அவர்கிட்ட என்னடா பேச்சு? இங்க பாருங்க, நீங்க இடத்த காலி பண்ணுங்க. போகாட்டி போலீஸை கூப்பிடுவோம். கூப்பிடுங்க. எனக்கு முன்னாடி உங்களை உள்ள தள்ளி முட்டிய பேத்துருவான். என்ன யோசிக்கிறீங்க? கிளம்புங்க. உண்மையில நீங்க யாரு? சொன்னேன்ல, பிசினஸ் மேன். நீ பிசினஸ் மேன் இல்ல. உன்னை பார்த்தா நக்சலைட் தீவிரவாதி மாதிரி இருக்கு. ஏய் யாரா அவன்? அண்ணன் வந்திருக்க தெரியலையா? நான் வந்தா வணக்கம் வைக்கணுங்கிற மரியாதை தெரியாதா? ஏண்டா நீ சொல்லலையா? ஏய் என்னடா பையன் ரொம்ப என்ன பார்த்து பயந்துட்டான் போல இருக்கு. டேய் எனக்கு பேஸ்மெண்ட் பாடியே ரொம்ப ஸ்ட்ராங். திரும்புடா, அண்ணனுக்கு வணக்கம் சொல்லு. இதால சொல்ல சொல்றியா வணக்கத்தை? இங்க வணக்கத்தை நான் சொன்னேன்னு வச்சுக்க, இங்கேயே உன்னோட சகாப்தம் முடிஞ்சு போய் சொல்ல சொல்றியா? எனக்கு பொண்டாட்டி புள்ளையெல்லாம் இல்லைங்க, என்ன விட்டுடுங்க. இந்த ஏரியாவுல என் கண்ணுல நீ பட்டேன்னு வச்சுக்க. ஏரியாவில் இல்லைன்னா ஸ்டேட்டை விட்டு ஓடி போயிடுறேன்னு. ஏன் ஆத்தாடி தப்பிச்சடா சாமி. என்னாச்சுன்னா? என்னாச்சுன்னா? இந்த ஏரியா ஷிஃப்ட். ஏய், என்ன பார்த்து எதிரிக்கு தான்டா பயப்படணும். என் உயிரை காப்பாத்துற நீங்க பயப்படக்கூடாது. அப்போ எங்களை ஒண்ணும் செய்ய மாட்டீங்களா? நான் உங்களையா? நோ, நோ. நீங்க என்னோட ஆளுங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் திருடனோ தீவிரவாதியோ இல்ல. நான் இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு பாதுகாப்பு வேணும். நான் என்ன காப்பாத்திக்கணும். அதுக்கு தான் இந்த துப்பாக்கியை வாங்கியிருக்கேன். இன்னைக்கு காட்டுராஜா வந்தா நாளைக்கு வேற ஒருத்தன் வருவான். எப்படியோ நான் இங்க இருக்கேன்னு யாராவது சொன்னா என்னோட எதிரிங்க என்ன தாக்குறதுக்கு வருவாங்க. ஒரு முறை நான் செத்து படைச்சிட்டேன். மறுபடியும் நான் சாகிறதுக்கு விரும்புறேன். சாகடிக்கத்தான் விரும்புறேன். 57 58 ஷபா. என்னது இது? டீயா? இல்ல காபி. வழக்கமா இதானா? தேங்க்ஸ். சீதா, டீ ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆ, எது எப்படி இருந்தாலும் நீங்க சீதாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்கடா. சீதா, சமையல் நல்லா பண்ணுவியா? வேற வழி, சாப்பிட்டு தான் ஆகணும். எனக்கு இன்னைக்கு மட்டன் சாப்பிடணும் போல இருக்கு. அதுக்கு என்ன சார், இங்க பக்கத்துலயே மட்டன் கடை இருக்கு, வாங்கிட்டு வரட்டுமா? நான் ஒரு கடை சொல்றேன், அங்க போய் வாங்கிட்டு வாங்க. ஏண்டா இங்க இருக்கீங்க? ஹலோ சார், மட்டன் கடைக்கு போயிட்டீங்களா? இப்போ அங்கதான் சார் இருக்கோம். சூப் போன்ஸ் இருக்கான்னு கேளு. சூப் போன்ஸ் இருக்கா? இருக்கு. எவ்வளவு வேணும்? 1 கிலோ வேணும்னு சொல்ல. இல்ல 1/2 கிலோ இருக்கு. சரி, வாங்கிட்டு வா. வாடா. மஸ்தான கொன்னுட்டாங்க பாய். யாரா செய்யறாங்க இதெல்லாம்? நேத்து மன்சூர், இன்னைக்கு மஸ்தான். யார் செய்யறாங்கடா இதெல்லாம்? தெரியல பாய், ஏதோ நாய் உங்களை பத்தி தெரியாம செய்து. இல்ல, அவன் நாய் இல்லடா, புலிடா, புலி. புலி வேட்டையாட ஆரம்பிச்சிடுச்சு. இது அவனாத்தான் இருந்தாகணும். இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அடிச்சு சொல்லுவேன், அவன் இருக்கான். அவன் செத்துட்டான் பாய். யார் கொன்னதுடா? லோக்கல் ஆளுங்க பாய். ஓ,
போய் அவனை என்கிட்ட கூட்டிட்டு வா. போடா, சீக்கிரம் கூட்டு வா.